ஹலோ கைஸ், நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். இன்னைக்கு நம்ம ஏஸ் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற திரை விமர்சனத்தை பார்க்கலாம். ஆறுமுககுமார் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிப்புல வெளியாகி இருக்கிற படம் தான் ஏஸ். விஜய் சேதுபதி ஜெயில இருந்து மலேசியா வராரு. அங்க ருக்மிணியை சந்திக்கிறாரு. 2 பேரும் லவ் பண்றாங்க. அப்ப ருக்மிணிக்கு ஒரு பண தேவை இருக்குன்னு தெரிய வருது. அந்த பணத்தை விஜய் சேதுபதி எப்படி ஏற்பாடு பண்றாரு, அந்த பணத்தால என்ன பிரச்சனை எல்லாம் வருது, அதெல்லாம் எப்படி இவங்க சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படக்கதையோட சுருக்கம். இடிக்கும் மின்னலுக்கு நடுவுல கரண்ட் மாதிரி ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? அது பேர் போல்ட். இந்த படத்தோட லொகேஷன், ஆக்டர்ஸோட லுக், ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்தது. பாட்டு, பிஜிஎம்லாம் கூட சாம் சிஎஸ் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது யோகி பாபுவோட காமெடி தான். நிறைய இடத்துல, மேக்சிமம் எல்லா இடத்துலையுமே அவரோட காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, ஒரு சில சீன்லாம் ரொம்ப நேரம் ஓடின மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இதுல ஒரு போக்கர் விளையாடுற சீன்லாம் இருந்தது, அதெல்லாம் ரொம்ப நேரம் இழுத்த மாதிரி இருந்தது. இதை தவிர மெயின் கேரக்டரான விஜய் சேதுபதி யாரு, ஏன் இப்படிலாம் பண்றாரு, எதுக்காக பண்றாரு, இதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கா அப்படிலாம் எதுவுமே தெரியாம லாஸ்ட் வரைக்கும் கன்ஃபியூஸ்டாவே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சதா தெரியலையான்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலா இந்த படம் ரொம்ப மோசமான படம்லாம் இல்லை, நல்ல படம் தான். முக்கியமா யோகி பாபு காமெடிக்காகவே இதை தியேட்டர்ல போய் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்.